திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதி GR சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்யக்கோரி இண்டி கூட்டணியைச் சேர்ந்த எம்பிக்கள் தீர்மானம் கொண்டு வந்துள்ளனர். இது தேசம் முழுவதும் தங்கள் செயல்பாடுகளை கண்காணிக்கும் நீதிமன்ற நிர்வாகத்திற்கு விடுக்கும் இண்டி கூட்டணி கட்சிகளின் மிரட்டல் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. சென்ற டிசம்பர் 3ஆம் தேதி கொண்டாடப்பட்ட கார்த்திகை தீபம் திருவிழாவின் போது நீதிமன்ற உத்தரவுப்படி அனுமதி வழங்கப்படாததால் முருக பக்தர்கள் சார்பில் ராம ரவிக்குமார் என்பவர் நீதிமன்ற அவமதிப்பு மனுவை தாக்கல் செய்தார். நீதிமன்றம் தனது உத்தரவை மீண்டும் வலியுறுத்திய பின்னரும் தமிழக அரசு அதற்கு இணங்க மறுத்தது. இந்நிலையில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றது. நீதிமன்ற அவமதிப்பு மனுவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தும் நீதிபதியின் உத்தரவை எதிர்த்தும் உயர்நீதிமன்றத்தில் தனியாக மேல்முறையீடு செய்தும் தமிழக அரசு இந்த மோதலை தீவிரப்படுத்தியது. நீதித்துறையின் செயல்பாடுகளுக்கு அவர்கள் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். இதன் மூலம் தங்களின் அதிகாரத்தை கண்காணிக்கும் எந்தவொரு நடவடிக்கையும் கடும் பதிலடியை சந்திக்கும் என்பதே அவர்கள் சொல்லும் செய்தியாக உள்ளது. இண்டி கூட்டணி கட்சிகள் நீதிமன்ற தீர்ப்புகள் தங்களின் அரசியல் நோக்கங்களுக்கும் அவர்களின் சித்தாந்தங்களுக்கும் பொருந்தாதபோது நீதித்துறையின் சுதந்திரத்தை சீர்குலைக்க தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர். நீதிபதிகளின் உத்தரவுகளை மீறுதல் என்பது இண்டி கூட்டணி கட்சிகளுக்கு புதியது கிடையாது. 1973ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அரசு கேசவானந்த பாரதி வழக்கில் வழங்கப்பட்ட பெரும்பான்மை தீர்ப்பிற்கு பழிவாங்கும் விதமாக 3 மூத்த நீதிபதிகளை புறக்கணித்து ஜூனியர் நீதிபதி AN ராயை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமித்தது. அடுத்த 1977ஆம் ஆண்டு ATM ஜபல்பூர் வழக்கில் நீதிபதி HR கண்ணாவின் மாறுபட்ட தீர்ப்பிற்காக அவரை தண்டிக்கும் விதமாக மீண்டும் இந்திரா காந்தி அரசு அவரை புறக்கணித்து நீதிபதி MH பேக்கை தலைமை நீதிபதியாக நியமித்தது. அப்போது அரசுக்கு ஆதரவான நீதித்துறை என்ற கொள்கையை உருவாக்கியவர் மோகன் குமாரமங்கலம் என்பவர்தான். நீதிபதிகள் நடுநிலையாக இருப்பதை விட அரசின் கொள்கைகளுக்கு ஆதரவாக இருப்பவர்களையே நியமிக்க வேண்டும் என்று அவர் வாதிட்டார். எமர்ஜென்சியின் போது சுமார் 21 நீதிபதிகள் அவர்களின் சம்மதமின்றி இடமாற்றம் செய்யப்பட்டனர். 2018ஆம் ஆண்டு நீதிபதி லோயா வழக்கில் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கவில்லை என்பதற்காக அப்போதைய தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா மீது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டுவர முயற்சித்தன. இது ஆதாரமற்றது என மாநிலங்களவை தலைவரால் அப்போது நிராகரிக்கப்பட்டது. அதேபோல 2023 கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் வழக்கறிஞர்கள் நீதிபதி ராஜசேகர் மந்தாவை இலக்கு வைத்து அவரது நீதிமன்ற அறையை முற்றுகையிட்டனர். மேலும் அவருக்கு எதிராக அவதூறு போஸ்டர்களை ஒட்டினர். எதிர்க்கட்சிகளின் இந்த தொடர் நடவடிக்கைகள் நீதித்துறையை மிரட்டி அதிகாரத்தை சரிபார்க்கும் அதன் சக்தியை முடக்குவது என்பது தெளிவாக தெரிகிறது. இந்நிலையில் திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது என்பது ஒரு நீண்ட கால சடங்காகும். இது அங்குள்ள தர்காவை விட பழமையானது. தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு அரசியல் கட்சியை விடவும் இந்த விவகாரம் மிக பழமையானது. இருந்தும் 2025இல் எதுவும் தடையாக இருக்கவில்லை. அரசுதான் தடையாக இருந்தது. திமுக கட்டுப்பாட்டில் உள்ள அறநிலையத்துறை பாரம்பரிய மலை உச்சி தீபத்தை தடுத்தது. இதனால் இந்து பக்தர்கள் பல நூற்றாண்டுகள் பழமையான ஒரு வழிபாட்டை செய்ய நீதிமன்றத்தை நாட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆனாலும் உயர்நீதிமன்றம் பாரம்பரிய வழக்கத்தை உறுதி செய்து தீபம் ஏற்ற உத்தரவிட்டது. அந்த உத்தரவை ஏற்காமல் மேல்முறையீடு, தடைகள் மற்றும் போலீஸ் தடுப்புகளை ஏற்படுத்தியது. இறுதியில் இந்துக்கள் தீபம் ஏற்றுவதற்கு நீதித்துறை உத்தரவிட்டதுடன் CISF பாதுகாப்பை வழங்க உத்தரவிட்டது. உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை மலேரியா அல்லது கொரோனா போல ஒழிக்க வேண்டும் என்று பேசினார். இதை அறநிலையத்துறை அமைச்சரின் முன்னிலையில் அவர் பேசினார் என்பது முக்கியமானது. அதேபோல திமுக மூத்த நிர்வாகிகளில் ஒருவரான ராஜா சனாதன தர்மத்தை HIV நோயுடனும் தொழுநோயுடனும் ஒப்பிட்டு பேசினார். மேலும் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தின் போது அதன் நேரடி ஒளிபரப்பை தடுத்தது என பல சம்பவங்கள் திமுகவின் இந்து எதிர்ப்பு போக்கை எடுத்துக்காட்டுகின்றன. ஒரு பாரம்பரியத்தை பாதுகாத்ததற்காக ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய மிரட்டுவது என்பது கோவிலில் எரியும் தீபத்தை மட்டுமல்ல, நீதித்துறையின் சுதந்திரத்தையும் அணைக்கும் முயற்சியாகும் என்றே நம்பப்படுகிறது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் மீதான எதிர்க்கட்சிகளின் பதவி நீக்க தீர்மானத்திற்கு எதிராக 56 முன்னாள் நீதிபதிகள் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். இந்நடவடிக்கை நீதித்துறையின் சுதந்திரத்தை அகில இந்திய அளவில் அச்சுறுத்தும் முயற்சி என்று அவர்கள் எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.